மதர் ஃபார் ஆல் இன்ஜினியரிங் என்னன்னு தெரியுமா? சிவில் இன்ஜினியரிங். நம்ம முன்னோர்கள் இன்ஜினியரிங்கிற ஒரு வார்த்தையை காயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸை பயன்படுத்தி நிறைய பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் டெம்பிள்ஸ், கேவ்ஸ், ஃபோர்ட், பிரிட்ஜஸ், டேம்ஸ், டனல்ஸ், ரோட், இந்த மாதிரி நிறையா. இது எல்லாமே சிவில் இன்ஜினியர்ஸ் இல்லாமல் பாசிபிளே கிடையாது. நான் ஏன் சிவில் இன்ஜினியரிங்கை மதர் ஃபார் ஆல் இன்ஜினியரிங்னு சொன்னேன்னா, சிவில் இன்ஜினியர்ஸ் தான் ஹியூமன் எவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசனாகவே இருந்தாங்க. அண்ட் மற்ற இன்ஜினியர்ஸை கம்பேர் பண்ணுறதை விட சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வைட் ஃபீல்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பிஇ ஆர் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகாடமிக் ரிலேட்டடாக நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப்ஸ், ப்ரைவேட் ஜாப்ஸ் அண்ட் நீங்கள் எந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், அண்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கை போனஸ் பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் அண்ட் வெல்கம் டு வாட் ஆஃப்டர் சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட் ஆஃப்டர் சிவில் இன்ஜினியரிங். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச். நீங்கள் பிஇ இல்லைனா பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எம்இ ஆர் எம்டெக் ஆர் எம்எஸ் கூட நீங்கள் பண்ணலாம். எம்இ இல்லைனா எம்டெக் அகாடமிக் ஓரியன்டாக இருக்கும், வெரஸ் எம்எஸ் ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் இந்தியாவில் கூட பண்ணலாம். ஐஐடி, என்ஐடி மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் எம்எஸ் ப்ரோக்ராம் இந்தியாவில் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ஆப்ராடில் மாஸ்டர்ஸ் பண்ணணும் ஒரு ஆப்ராடில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எம்எஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் எம்எஸ்ஸை ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் பிஹெச்டியாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சிவில் இன்ஜினியர்ஸ் எந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிமெண்ட் எடுத்துப்போம். நமக்கு தெரிஞ்சது ஒரு டைப் ஆஃப் சிமெண்ட் தான். ஆக்சுவலி நிறையா டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் இருக்குது. தண்ணியில் போட்ட உடனே கரையிற மாதிரி சிமெண்ட்லாம் இருக்குது. இந்த மாதிரி சிமெண்ட் மட்டும் இல்லாமல் பிரேக்ஸ், ஸ்டீல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்தையுமே சிவில் இன்ஜினியர்ஸ் ரிசர்ச் பண்ணுவாங்க. அடுத்து எம்இ ஆர் எம்டெக் ஆர் எம்எஸ் எந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் நீங்கள் படிக்கலான்னு பார்க்கலாம். எந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் நீங்கள் படிக்கலான்னா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஐஎஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், கோஸ்டல் இன்ஜினியரிங், earthquake engineering, construction technology, ocean engineering, wind engineering, forensic engineering, transportation engineering, municipal or urban engineering, இதிலெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஐஐடி மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணணும். இதுவே டாப் ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அந்தந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் எழுதி கிளியர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துப்போம். டான்சென்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும். இதுவே ஆந்திரா யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா AUEET, அதாவது ஆந்திரா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும். நிறையா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கூட இருக்குது, நீங்கள் அங்கே கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதுவே நீங்கள் மாஸ்டர்ஸ் ஆப்ராடில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கனடா, ஜெர்மனி, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். லைக் எந்தெந்த கண்ட்ரீஸ்லலாம் கோர்சஸ் இங்கிலீஷ் மீடியமில் நடத்துகிறாங்களோ அந்த கண்ட்ரீஸ்லலாம் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா GRE, TOEFL, IELTS இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் எழுதி கிளியர் பண்ணணும் பேஸ்ட் ஆன் கண்ட்ரி யூ சூஸ். அண்ட் இதுவே நீங்கள் மாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா CSIR, SERC, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இந்த மாதிரி நிறையா இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி ரிசர்ச் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் MBA கூட பண்ணலாம். அதுக்கு CAT இல்லைனா GMAT இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் எழுதணும். CAT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி இன்னும் நீங்கள் நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான வீடியோவை நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் அண்ட் அதுக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அண்ட் MBA நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், ரியல் எஸ்டேட் அண்ட் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணலாம். அண்ட் இந்த கோர்சஸ் படிக்கிறது மூலியமாக நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர், குவாலிட்டி சர்வேயர், பில்டிங் கண்ட்ரோல் சர்வேயர் அண்ட் பிளானர், இன்ஜினியரிங் ஃபர்ம் மேனேஜர், ஃபினான்ஷியல் மேனேஜர் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், சைட் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜர், பில்டிங் சர்வீஸ் இன்ஜினியர், என்விரான்மெண்டல் இன்ஜினியராக ஆகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஜாப்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன், வேறு எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸை கம்பேர் பண்ணுறதை விட சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீல்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஏர்வே, ரயில்வே, வாட்டர்வே, ஹைவே இந்த 4 ஃபீல்ட்ஸ்லையுமே சிவில் இன்ஜினியரிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் பிஇ இல்லைனா பிடெக் படிக்கும் போதே எந்த ஃபீல்டில் போகணுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகலாம். ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னால் நீங்கள் UPSC, SSC, RRB இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணும். UPSC எக்ஸாம் மூலியமாக கிடைக்கிற ஜாப்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் IES ஆர் ESE எக்ஸாம். அதாவது IESனா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இதுவே ESEனா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதை UPSC தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. IES IASக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட்.
யூபிஎஸ்சி குரூப் ஏ சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலயமா கிளாஸ் 1 ஆஃபீஸராக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே உங்களால் ஒர்க் பண்ண முடியும். எந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ், இந்தியன் ரயில்வே ஸ்டோர் சர்வீஸ், சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட், சென்ட்ரல் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரோட், சர்வே ஆஃப் இந்தியா குரூப் ஏ சர்வீஸ், ஏடபிள்யூ சிவில் in Border Roads Engineering Service, Indian Defence Service of Engineers, AW QSNC in MES Surveyor, Cadre Central Water Engineering Group A Service, Indian Skill Development Service. நீங்கள் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுற கட் ஆஃபை பொறுத்து தான் உங்களுக்கு ஜாப்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் மேக்ஸிமம் கட் ஆஃப் எடுத்திங்கன்னா நீங்கள் கேட்குற ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், ஆர் அவங்க கொடுக்குற ஜாப்ஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் யூபிஎஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது www.upsc.gov.in வெப்சைட்டில் அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் வேரியஸ் எக்ஸாமினேஷனில் அவங்க கால்ஃபர் பண்ணும்போது அப்ளை பண்ணலாம். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிஃபென்ஸில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய சிடிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் மூலியமாக நீங்கள் இந்தியன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். அடுத்து டிஃபென்ஸில் ப்ராடர் ரோட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. அங்கே நேஷ்னல் ஹைவேஸ், ஏர்ஃபீல்ட்ஸ், பில்டிங் அண்ட் பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல சிவில் இன்ஜினியர்ஸ் ஒரு வைட்டலான ரோலை ப்ளே பண்ணுவாங்க. அடுத்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இங்கெல்லாம் மிலிட்ரி ரோட்ஸ், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி சப்ளை, ட்ரைனேஜ், ரெஃப்ரிஜரேஷன்லாம், அப்புறம் பில்டிங்ஸ், ஏர்ஃபீல்ட்ஸ், டாக் இன்ஸ்டலேஷன் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இங்கே டிஜிசி ஆர் எஸ்எஸ்சி டெக் வழியாக நீங்கள் என்டர் ஆகலாம். அடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் வழியாக ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இவங்களுக்கு 35,000 ரூபாயிலிருந்து 1,12,000 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கும். அடுத்து ஆர்ஆர்பி எக்ஸாம், சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ரயில்வேல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆர்ஆர்பி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கால்ஃபர் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த ஜாப்ஸில் நீங்கள் என்டர் ஆகலாம். ஆர்ஆர்பி எக்ஸாம் மூலியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக நீங்கள் பிளேஸ் ஆகலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். தமிழ்நாடுல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலியமாக எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம கவர்மெண்ட் பில்டிங் இல்லைனா பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, ஆர் கடலோர பகுதியில் ஆன்ஷோர் ஆர் ஆஃப் ஷோரில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அங்கே சிவில் இன்ஜினியர் இல்லாமல் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே நடக்காது. ஸோ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, ஹைவே இன்ஜினியரிங் சர்வீஸ், தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், மெரைனில் இங்கே எல்லாமே ஒர்க் இருக்கும். சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குது. அதாவது ஃப்ளைட் எவ்வளவு தூரத்தில் பறக்குதுன்னு மெஷர் பண்ணுறதெல்லாம் சிவில் இன்ஜினியர்ஸோட ஒர்க் தான். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் மூலியமாக நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணலாம். ஆர் ரன்வே, டாக்ஸிவேஸ், ஆப்ரான்ஸ் இங்கெல்லாம் டிசைன் பண்ண ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு கான்ட்ராக்ட் விடுவாங்க. நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணலாம். இதை தாண்டி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இங்கெல்லாம் கேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஆர் நிறைய பிஎஸ்யூஸ் அவங்க தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அது வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எந்த மாதிரி பிஎஸ்யூஸ்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட், நேஷனல் தமிழ் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், Indian Space Research Organization, Delhi Metro Rail Corporation, Vizag Steel Plant, AB Engineering Corporation Limited, Delhi Development Authority, Electronics Corporation of India Limited, Odisha Power Generation Corporation Limited, Rajasthan Public Service Commission. இப்போ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் கேட் ஸ்கோர் மூலியமாக நீங்கள் சைட் இன்ஜினியர் ஆர் டெபுட்டி மேனேஜராக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஷிப் பில்டிங் கம்பெனிஸ், ஏரோநாட்டிக்கல் கம்பெனிஸ் லைக் போயிங் இங்கெல்லாமும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்து ப்ரைவேட் கம்பெனிஸில் எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைவேட் கம்பெனிஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து அதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆயில் அண்ட் கேஸ், பவர், ஸ்பேஸ், டிஃபென்ஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன், பப்ளிக் பில்டிங், ஸ்டேடியம்ஸ், ஏர்போர்ட் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை ப்ரைவேட் கம்பெனிஸ் எடுத்து பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே சிவில் இன்ஜினியர்ஸை கண்டிப்பாக ஹயர் பண்ணியே தான் ஆகணும். எந்த மாதிரி கம்பெனி சிவில் இன்ஜினியர்ஸை ஹயர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா எல்என்டி, இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, டாடா ப்ராஜெக்ட்ஸ், யூனிடெக், பிரிட்ஜ் அண்ட் ரூஃப் கம்பெனி, மெட்ரோ டனலிங் கம்பெனி,
ஸ்கைலைன் பில்டர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் சிவில் இன்ஜினியர்ஸ் ஸ்டார்டிங்கில் சைட் இன்ஜினியராக தான் போவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் ஆகி தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸ்டார்டிங்கில் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போக போக சேலரி நல்லாவே இருக்கும். இதுவே நீங்கள் மாஸ்டர்ஸ் ஸ்பெஷலைசேஷனில் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு நல்ல பே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மார்ட் சிட்டி டெவலப் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல சிவில் இன்ஜினியர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. லைக் பிரிட்ஜ் இன்ஜினியர்ஸ். இந்த பிரிட்ஜ் இன்ஜினியர்ஸ் பிரிட்ஜை டிசைன் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க, அங்கே இருக்க ஒர்க்கர்ஸோட கோஆர்டினேட் பண்ணுவாங்க அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லலாம் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிஇ இல்லைனா பிடெக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எம்இ ஆர் எம்டெக் இன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் படிக்கலாம். ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலயமா பிரிட்ஜ் இன்ஜினியர் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட், ஆஃப்ஷோர் டிசைன் இன்ஜினியர், ஆஃப்ஷோர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஆகலாம். டேம்ஸ், எம்பேக்மெண்ட், டனல், ரோட்வேஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் இவங்க இந்தியா as well as அப்ராட்லேயுமே ஒர்க் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணணுன்னா பிஇ இல்லைனா பிடெக் சிவில் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எம்இ ஆர் எம்டெக் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் பண்ணலாம். இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் சாயில் இல்லைனா ராக்ல இருக்க சயின்ஸில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க அண்ட் புதுசாக அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் சாயிலோட கேரக்டர்ஸை டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே பில்டிங் கட்டலாமா, ஒரு பில்டிங் கட்டினா என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும் இதெல்லாமே அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எங்கன்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸில் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் ரயில்வேஸ், மெட்ரோ ரயில் கார்பரேஷன்ஸ் எக்ஸெட்ரா இங்கே எல்லாமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுவே ப்ரைவேட் செக்டாரில் கன்சல்டன்டி ஃபிர்ம்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், மைனிங் ஏஜென்சிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, சாயில் சயின்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி இண்டஸ்ட்ரீஸில் வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணுறது, ரீசைக்கிள் பண்ணுறது, பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது இதிலலாம் இன்வால்வ் ஆவாங்க. இதுக்கு பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பண்ணிங்கன்னா நிறையா ஸ்கோப் இருக்குது. ஷிப்ஸில் கண்டிப்பாக சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஷிப்ஸ், சப்மரைன், சேல் போட்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுல, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் மெரைன் இன்ஜினியராக கூட ஆகலாம். இவங்க டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸை தாண்டி டெக்னிக்கலாக ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்யூப்மெண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்ஸும் அவங்களுக்கு இருக்கும். அர்பன் அண்ட் ரீஜனல் பிளானிங்லேயுமே சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை மாஸ்டர் பிளான் 2026 எடுத்துப்போம். இப்போ எல்லாருமே சென்னைக்கு மூவ் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்ம தங்க இடம் வேணும். அதுக்கு லேண்ட் பிளானிங் பண்ணணும். ஸோ இதுக்காக சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எம்இ ஆர் எம்டெக் இன் அர்பன் ஆர் ரீஜனல் பிளானிங்கில் நீங்கள் பண்ணலாம். பேச்சுலர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மாஸ்டர்ஸ் பண்ணாதான் ஸ்கோப் அப்படிங்கிறது கிடையாது. பேச்சுலர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபீல்ட் பிடிக்குதோ அந்த ஃபீல்டில் பே ஸ்கேல்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல்டில் உங்களால் கண்டிப்பாக வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு சில ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பிகாஸ் காஸ்ட் எஸ்டிமேட் பண்ண, டெக்னிக்கல் ரிப்போர்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ண கம்யூனிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அடுத்து டிசைனிங்லாம் பண்ண டிசைனிங் சாஃப்ட்வேரை நீங்கள் கற்றுக்கலாம். லைக் ஸ்டாட் ப்ரோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு மல்டிபிள் ஃபீல்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ டீம் மேனேஜ் பண்ண, அங்கே ரிசோர்ஸ் தேவையானு பார்த்து அலோகேட் பண்ண அண்ட் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அடுத்து உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண ஆட்டோகேட், பிரைமவேரா, ரெவிட், சாப் 2000 இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு கிரியேட்டிவ் மைண்ட் வேணும். புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை சால்வ் பண்ண தெரியணும். ஃபைனலாக ஒரு போனஸ் பாயிண்ட்டாக ஃப்ளைட், கார், பஸ்ன்னு எதுவாக இருந்தாலும் சரி, என்னதான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அதை டிசைன் பண்ணாலும் சீட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு ஃபைனல் பண்ண போகிறது சிவில் இன்ஜினியர்ஸ் தான். இது சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கோப். சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். சிவில் இன்ஜினியர்ஸ் ஒரு குட்டி கிராமத்திலிருந்து நேஷ்னல் லெவல், ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு குட்டி வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேருந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு தகுந்த எக்ஸாம்ஸையும் நீங்கள் எழுதி உள்ளார போகிற மாதிரி இருக்கும். இல்லை பிஇ முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிளேஸில் இருந்து வித்ஸ்டாண்ட் பண்ணாவே போதும், நீங்கள் அடுத்தடுத்த பிளேசஸ்க்கு ஈஸியாக போயிடலாம். ஃப்யூச்சரில் சிவில் இன்ஜினியரிங்க்கு அதிகமான ஸ்கோப் இருக்குன்னு ஒரு சர்வேல சொல்கிறாங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். Until then, it is bye from Monisha.